பிரைஸ் தி லார்ட். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 14வது வசனம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்யும். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நிமித்தம் அவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்யும்படி. யாருக்கு? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள். யார் ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற? கிறிஸ்துவை தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கிறவர்கள் ரட்சிப்பை சுதந்தரிப்பார்கள். ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவன் கிறிஸ்துவ தன் நகத்தை கொண்டவன். கிறிஸ்துவ தேவனுக்கும் ஆதாமுக்கும் முழு உலகம் அன்றைந்த ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்கள் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் தேவதூதர்கள் எல்லாரும் தேவதூதர் பணிவிடை குறித்து இன்னைக்கு தியானம் பண்றோம். தேவதூதர்கள் யாருக்கு பணிவிடை செய்யறாங்களா? ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்களுக்கு தேவதூதர் பணிவிடை. ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்கள் எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்களுக்கு தேவதூதர் ஊழியம் செய்யறாங்க. அன்பானவர்களே, கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு தேவதூதர் பணிவிடை இருக்கிறது. கிறிஸ்து யாரு? ஆதாமு கிடையாது. ஆதாமுக்குள் இருந்தா தேவதூதர் பணிவிடையே உனக்கு கிடையாது. ரட்சிப்பை சுதந்தரிக்க மாட்டாய், பட்சிப்பை தான் சுதந்தரிப்பாய். ஆதாமின் சிந்தை மரணம், பட்சிப்பு. கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ரட்சிப்பு ரட்சிப்பை சுதந்திர. கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நீ ஜீவ மார்க்கத்துல வந்தாதான் உங்களுக்கு ரட்சிப்பே. எந்த ரட்சிப்பாதான் சரி, வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, எல்லாத்திலும் ரட்சிப்பு. கிறிஸ்தியன் மூலமா ரட்சிப்பு உண்டாகுது. எந்த பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ரட்சிப்பு. அதுக்கு தேவதூதர்கள் பணிவிடை செய்யறாங்க. அதான் எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்களின் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்கள் நிமித்தம் குடும்பத்துல ரட்சிக்கப்படணுமா? அதுக்கு தேவதூதர் பணிவிடை செய்யணும். ரட்சிப்பை சுதந்திர கிறிஸ்துவ தேவன் ஆதாம் அந்த மனுஷன் பேரை சொல்லி
அவன் நன்மை தேவையே தேவனுக்கு தனக்கு பட்சிக்கப்படுகிறான். தேவதூதருக்கு பணிவிடையே இல்லை அவனுக்கு. அதனால பட்சிக்கப்படுறான். பல பிரச்சனைகளை சந்திக்கிறான். ஏன்னா தேவதூதர் பணிவிட இல்லை அவனுக்கு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமத்து முழு உலகத்து பாரு, அங்க ரட்சிப்பை சுதந்திரிப்பான். அதுக்கு பணிவிடை செய்வாங்க தேவதூதர்கள். தேவதூதர் பணிவிடைனா எந்த சிக்கல் இருந்து விடுதலை. இயேசுவுக்கு தேவதூதர் பணிவிடை செய்தார். அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறின உடனே அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு 40 நாள் வனாந்திரத்திலே பிசாசினால் சோதனை இயேசு பிசாசை ஜெயிக்கிறார். உடனே பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனார். தேவதூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தார்கள். மத்திய 4ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்க. லூக்கா 4:14 நேரில் எழுதி. அப்போ இயேசுவுக்கு தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். ஏன்னா இயேசு நானே வழிய சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். அந்த இயேசு உனக்குள்ளே இருந்தால் நீயும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறாய். ஜீவன் உள்ளவனா இருக்கும், நன்மத்தை அறியத்தக்கவனா இருக்கிறார். தேவதூதர் வந்து உனக்கு பணிவிடை செய்ய முடியாது. பிசாசு தூதர்கள் தான் வந்து பணிவிடை செய்வாங்க. அவங்க பிசாசு திடீர்னு கொடுத்தான். திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்று போறான். நானும் அடிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும். அது பரிபூர்ணப்படம் வந்து அந்த ஜீவன் உண்டாகணும். பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு அங்க ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் ஊழிய செய்யும்படிக்கு அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள். எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவன் யார்? கிறிஸ்துவை உடையவன். கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். ஜீவ வார்த்தை. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க குணம் நன்மார்க்க துன்மார்க்க அங்க ரட்சிப்பை நீ சுதந்திரிக்க மாட்டாய். விசுவாசு வந்து அழிக்க கொள்ள வருதான காரியத்தை செய்யறவனா இருக்கும். அதனால் முக்கியமான வசனம் எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள். நண்பர்களே, ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் ரட்சிக்கப்படணுமா? ரட்சிப்புனா நாங்கள் சொல்றோம் எல்லாத்திலிருந்து ரட்சிக்கணும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மதத்திலிருந்து, பாதத்திலிருந்து எதுலேயும் ரட்சிக்கப்படலாம். இதுதான் அதுதான் இல்லை. வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம். இயேசு சிலுவையில எல்லாத்துக்கும் ரட்சிக்கப்பட. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் சிலுவையில உன் பாவத்தை என் பாவத்தை எடுத்துட்டு அவர் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. ஆமா, பணிவிடை செய்யணும். தேவதூதர் கல்ல வந்து புரட்டுறான் பாருங்க. ஆமா, ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் வரும்போதுதான் தேவ தூதர்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். நான் கிறிஸ்துவுக்குள்ள வரமாட்டேன், மறந்துடு, forget it, மறந்துடு. தேவதூதரை உதவியை நீ நாட முடியாது. தேவதூதர் உதவினா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று திருவிருதுல பங்கெடுத்து ஜீவப்போ ஜீவ சரீரம் அப்புறம் அந்த தேவனுக்கும் ஆதாமுக்கும் முழு உலகத்துக்கு இவ்வளவு செய்யும் போது அங்க தேவதூதர் பணிவிடை செய்து உன்னை ரட்சித்தே தீர்வான். எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் சரி, அங்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை ஏற்றுக்கொண்டு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா அந்த ஜீவன தேவ நீதிக்கு விழித்தேதல். இந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும். ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு நம்முடைய பாவம் தேவனுக்கும் ஆதாமுக்கு முழு பாதிப்புனா தேவதூதர் கட்டாயிட்டாங்க. பணிவிடை இல்லை, தேவதூதர் பணிவிடை இல்லை, விசுவாச தூதர்கள் தான் வராங்க.
திறறாங்க, கொட்டுறாங்க, அழிக்கிறாங்க. சாபத்தால, பாவத்தால, மரணத்தால, தரித்திரத்தால, பலவிதமான பட்சிப்பு, பாவத்தின் சம்பளம் மரணம். ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியல. ரட்சிப்பை சுதந்திரனா வருத்தப்பட்டு பாரசமுக்குள்ள எல்லோரும் எண்ணெடுத்து பாருங்க. நானே சீபாப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்யும்படிக்கு ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக அவர் எல்லாரும் ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர் நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவ தூதர்கள்லாம் பணிவிடை செய்தாங்க. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தினார். இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசு அம்புக்குறி காட்டு சாதாரணமா சந்திக்கிறாங்க தேவ தூதர்கள். ஆபிரகாம் சந்தித்தாங்களா இல்லையாங்க? ஆமா, அவளை பழுதற்ற ஆட்டுக்குட்டிய பழைய ஏற்பாட்டில் இயேசு சந்தித்து வராதனால கிறிஸ்து கடையாளம் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அது மூன்று செவிடு இல்லாத ஆட்டுக்குட்டி, அது பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசுவை அம்புக்குறி காட்டுகிறது. இயேசு புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமா, ஜீவ சொல்ற ஜீவனத்து வெளியே போனதுக்கு சகல அதிகாரம் இயேசு சொல்ல. அதை உன் பேர் சொல்லி, உன் மனைவி, உன் பிள்ளைக்கு பேசு, ஏரியாளுக்கு ஜனங்க பேசு, சபையிலுக்கு விசுவாசிக்கு பேர் சொல்லி பிதாகுமார் பரிசுத்தாவிக்கு செலுத்துங்க. ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு செலுத்தும் போது ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடையாவி தேவதூதர். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. வாசிக்க முடியலைங்க. ஆனா 14ஆம் வசனத்துல ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக வாங்கிட்டா ரட்சிப்பை சுதந்திரிக்கிறோமா இல்ல பட்சிப்பை சுதந்திரிக்கிறோமா? ரட்சிப்பா இல்ல பட்சிப்பான்னு நன்மத்தை மரியத்தக்க கனியை பிடிச்சிக்கணும் அல்ல விசுவாசு திருடவும் கொள்ளவும் அடிக்கவும் வருகிறானா. இயேசு ஜீவ விச்சத்துக்கு நீ புசிக்க நாளில தேவதூதர் ரட்சிக்க வரானா, பணிவிடை செய்யறதுக்கு தேவதூதர். இயேசு எவ்வளவு பெரிய இஸ்லாக்கிங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு ஜீவ விச்சத்துக்கு நீ வருத்தப்பட்டு பார சொல்ல பொருள எல்லோரும் என் நிறுத்து வாருங்கள். நானே ஜீவப்போம், ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், ஜீவாத்து, ஜீவ லட்சம், ஜீவ கிட்னி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நன்மத்தை ரத்தம், நன்மத்தை வாழ்க்கை
நன்மத்தையும் மாற்று நன்மத்தையும் எல்லாம் தேவனுக்கு தனக்கு கொடுத்துதான் உடம்பெல்லாம் வியாதி மத்திய மாற்று காலையே செங்கு சுற்றித்திருந்து விசுவாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறார். நானே நல்ல திருவாதக்காரன் ஜெய்கோன் பிசார் பெரும்பாடு உள்ளத்தினி எல்லாருக்கும் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் கொடுக்குறார். தேவன் தனக்கு உலகத்துக்கு உள்ளே தேவதூதை வந்து ரச்சித்து வர்றான். பசுத்தாய் வராது, தேவதூதர் வராது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா தேவதூதரும் வருவான், பசுத்தாவியானவர் வருவார். பசுத்தாவியங்க அங்க விடுதலை, தேவதூதர் விடுதலை. ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை தேவனுக்கு கொடுங்க. இயேசு சாமந்த வாக்கு தேவதூதன் நிச்சயமா கண்ணால் பார்க்க முடியாது, கையால் தொட முடியாது. எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு தான். அவன் அதை விட்டுட்டு நன்மத்தையும் ஆவியை மட்டையில வச்சுக்கிட்டு சுய நீதி அநீதிய கவலை பயம் மாம்ச சித்தியை திரிஞ்சிட்டு இருந்தாக்கா தேவதூதர் பணிவிட கட்டாயிடும். ஒரு அசுத்தாய் ஒரு பிரச்சனை வரும், பச்சுப்பான காரியங்கள் நடக்கும். நன்மை தீவிரத்துக்கு கனி புசுக்கு நாளிலே ஆகவே சாவாய் ஆதாமின் சிந்தை மரணம் வசனம் கண்டிப்பா நிறைவேறும். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம் ஜீவன் உண்டாகும், வாக்கு தத்துவம் நிறைவேறும், ரட்சிப்பு உண்டாகும். இயேசு கிறிஸ்து அவட்ட வாக்கு தத்துவம் இதாக்குவார். பசுதாவி ஆதாமுக்கு முழு உலகம் இதை விடாம கொடுக்க, எக்காலத்து கொடுக்க, சோர்ந்து போக்காம கொடுக்க. எபிரேயர் 1:14 இப்படி ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட சிலுவில் இயேசு மறுத்து அடக்கப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு இருந்த பிறகு பசுத்தாவியாரும் அனுப்பிச்சிட்டாரு. தேவதூதர் உலகத்தில் தாங்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு ரியாட்டம் தான் இப்போ மேட்ரு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு டாக்டா கொடுக்கும்போது தேவதூதர் வந்துடுறாங்க. உண்மை ரட்சிப்பை சுதந்திரிக்கிறதுக்கு உழுது ஒரு ஆள் மேல பார்க்க கசப்பு வயிறாகி காட்டுறது பிசாசு வந்துடலாம். அதனால்தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு போதார். ஆதாம் 2வது அடுத்து ஜீவனே ஜீவன் சரு ஜீவன 33 வருஷங்க கிறிஸ்து ஜீவனுக்குள்ளே இருந்தாரு. அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர தேவதூதர்கள் சூழ்ந்து இருந்தாங்க இயேசுவை. ஏன்னா இயேசு நானே வழிய சத்தியமா ஜீவனமா இருக்கிறேன். திருடமும் கொள்ளவும் அழித்து வருகிறாரு வேறு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிகூடப்படவும் தேனா. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம் சொல்லப்படுது. கிறிஸ்து சிந்தையை உங்களுக்குள் இருந்த கடவுள் சொல்லப்படுது. ஆதாம்கள் பிறகு கிறிஸ்துக்குள் மறுபடி பிறகு கிறிஸ்துக்குள் இருந்த சிந்தையை உங்களுக்குள் இருந்த கடவுள். கிறிஸ்து தேவநீதி அதனால் கிறிஸ்துவ சிந்தையே உங்களுக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவ சிந்தையே உங்களுக்குள்ள இருக்க கிடையாது. ஆமா, பவுல் சொன்னாரு, இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பெயர்ந்திருக்கிறேன். இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள், கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றாரு. பவுலுக்கு பணிவிடு தேவதூதர் பணிவிடு இருந்ததுங்க. அதனால்தான் அவ்வளவு பெரிய ஊழியத்தை அவரால் செய்ய முடிந்தது. ஒலிந்திரு, தஸ்வலி, கலாத்தீரு, ரோமாபுரி பட்டணம், எபேசு பட்டணத்தெல்லாம் போய் மாபெரும் எழுப்பில் கொண்டு வரப்படுது. தேவதூதர் பணிவிடை ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர் நிமித்தம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இனி நானே இல்லப்பா, இயேசு எனக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார். அந்த ஜீவ சொல்ற ஜீவன புதிய ஏற்பாட்டு பவர் தேவன் தனக்குள்ள பாவிகளும் பிரதான பாவியா இருந்துக்கிறார். பசுத்தாய் தேவதூர்களாம் வந்து அவரை ரட்சித்து மாபெரும் செய்து பவுலா மாறி உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டார். சுத்த சிந்தையை உங்களுக்கு இருக்கட்டும். அறிவான காலை வேலையில இந்த டிராவல்ல இந்த கிராம பகுதியில இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல தேவன் கிருபை செய்யலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். வாழ்க்கையில மாபெரிய அது அவங்க சொல்லியிருக்காங்க. மாதிரி எத்தக்க கை பூச்சி ஏதோ ஒரு கட்சி
திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வந்து வேறு அது அவங்களை பிறந்தவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. அது அவங்களை பிறந்தவன் நன்மை தேவைய தேவன் தனக்கு கொடுத்து டேக்டா கொடுப்பான். கிறிஸ்துக்குள் மறுபடியும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் ஒரு நாள் பாய்ப்பு அங்க பசுத்தாக தேவதூருக்கு வந்துடுறாங்க. அவங்க அவ்வளவுதான். அதனால கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தது இருக்கிறார். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மாற்றமா இருக்கிறான். அந்த தேவனுக்கு ஒழுங்கு குத்து 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 தேவதூர் பணிபுரியலைன்னா ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தாவே தேவதூதரால் தான் சுயப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தார். இயேசு ஜீவனா இருந்தார். அவனுடைய வழியும் சத்தியும் ஜீவனுமா இருந்தார். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு புது உணர்ச்சிருந்தார். தேவதூதர் பசுத்தாவியான இயேசுவோடு எப்போது இருந்தாங்க. ஆமா, அந்த தேவதூதர் பணிவிடை நமக்கு இருக்கிறது. எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களின் நிமித்தம். யார் ரட்சிப்பை? இயேசு ஏற்றுக்கொண்டவன், ஞானஸ்நானம் பெற்றவன், திருவிழா பங்கெடுக்கிறவன், அந்த தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு வெளிப்படுத்துறவன். அவன் தான் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவன். அவனுக்கு தேவதூதர் பணிவிடை இருக்கிறது. ஆமா, ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவன் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவியா இருக்கிறார்கள். அதனால ரட்சிப்பை சுதந்திரிக்க கிறிஸ்துவண்டிகளே வாருங்கள். இந்த கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுங்க. இடைவிடாம கொடுங்க, எக்காலத்தை கொடுங்க, சோர்ந்து போகாம கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நான் இதோடு கூட முடிக்கிறேன். அதனால் அன்பானே கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள்ள இருக்கட்டும். ரட்சிக்கப்படணுமா? தேவதூதன் பணிவிட வேணுமா? கிறிஸ்துக்குள் வாங்க, ரட்சிக்கப்பட்டுருவீங்க. இயேசு ரத்தத்துக்கு வெளியே வானத்துக்கு சகல அதிகம் பரலோக ராஜ்யம். ஆதாமுக்குள்ள இருந்தா பாதாள ராஜ்யம், பாவத்தின் சம்பளமா. எந்த நாடோ, எந்த தேசமோ, எந்த இடமோ ஆதாம் சிந்தை மரணம். அந்த மரணத்திற்கிறீர்கள் என்றுதான் மரணம். பாவ சாபம் அக்கிரமானியம் சுயநீதி அநீதி வியாதி வறுமை அவமானம் இதெல்லாம் மரண சக்திகள். இப்படிப்பட்ட கிரியில் எல்லாம் நடக்கும். ஆதாமுக்குள்ள இருந்தான். கிறிஸ்துக்குள் இருந்தா சமாதானம், சந்தோஷம், சுகம், பலஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்யம், மகிமை, கனவு, வெற்றி, ஜெயம், இலைப்பார்களார்கள். தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு சேர்ந்த மகிமை, கனவு, புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம். நீ நானல்ல, இயேசுவே எடுக்கிறது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு சபிக்கிற ஆஸ்வதிகள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை செய்து துன்பப்பட்டு ஜபம் பண்ணுங்கள். கிறிஸ்துவ சிந்தையே உங்களுக்குள் இருக்க கிடந்து பிதாவாகிய பரமண்டலுக்கு பிதாவே, உன்னுடைய நாமம், உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய சித்தம் நாங்களும் எங்களின் கடப்பட்டை அவருக்கு மன்னிக்கிறோம். மனுஷனுக்கும் உன்னுடைய நாமம் தேவனுடைய எந்த சோதிக்கு தீமை என்று ரட்சித்துக் கொள்வார்கள். யாரு? தேவன். எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிங்க. தேவனுக்கு ஊழிங்க கடல் கூட கொண்டு வருவாங்க. யோர்தானுக்கு பின்னாடி செய்வாங்க. எரிகோ கோட்டை கூட தரமட்டமாவாங்க. தேவதூதரா சாதாரண கிடையாது. செங்கடலே பிறந்துடுவாங்க. யோர்தான் நதி எரிகோ கோட்டை தரமட்டமாங்க. உருவாக்கப்படுங்க. எந்த இது வாய்க்காம பண்ணுவாங்க. அவங்கதான் பணிவிடை செய்வாங்க தேவதூதர். அதுக்கு இயேசு கிறிஸ்துவிலே வானிய திராட்சை செடி, ஈகல் கொடிகள், ஒருவன் எண்ணினால் வார்த்தைகள் அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, வாழ்நாள் கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள் இருக்க கடவுள். கிறிஸ்துக்குள் இருக்க இதாக ஆதாம் தேவனி கர்மராஜ் இருக்க
தேவதூதர்கள் கண்டிப்பா பணிவிடை செய்வாங்க. கிறிஸ்துவ தேவ சிந்தையை உங்களுக்குள் இருக்க கடவுள். கிறிஸ்துவை தேவ தலைவர்களுக்கு வெளிப்படுத்துங்க, இதை விடாமல் வெளிப்படுத்துங்க, இக்காலத்து வெளிப்படுத்துங்க, சோத்து போகாமல் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார். கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள் இருக்க கடவுள். கிறிஸ்துவை தேவனுக்கு கடக்க உலகத்தில் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க. கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள் இருக்க கிடவுது. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தை ஜீவனும் சமாதானமும். ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தில் வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தில் வெளிப்படுத்துங்கள், சுவந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தில் வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தில் வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள் இருக்க கடவுது. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் பணிவிடை செய்யும் ஆவிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பணிவிடை செய்கிற ஆவிகளாய் இருக்கிறார். கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள் இருக்க கடவுது. ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்யும்படிக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார். எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் பணிவிடை செய்கிற தேவ தூதர்களாக இருக்கிறார்கள். அதனால் அன்பாவிலே சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சேனைகளின் கர்த்தர், மகிழ்வுள்ள தேவன். ஆதாமி சிந்தையமான கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம் சொல்லப்பட்டிருக்கு. முழு உலகத்தை 816 கோடி பேருக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிவு ஜீவன், பிதா குமார் பசுசாமி ஆதாம் முழு உலகத்து கோடா கோடியா ஆண்டு இயேசு ஜீவன், பரிவு ஜீவன், பிதா ஆதாம் முழு உலகத்தை கட்டவிக்கிறதா பசுத்தாய் தேவதூதர் முழு உலகத்தில் ஆண்டு மாம்சமானி அவருக்கும் பணிவிடை உண்டாகட்டு கத்தா. பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தத்துவத்துக்கு, பாதாளத்துக்கு எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ளும்படி ஜபிக்க கத்தா. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிற தேவநீதி ஜபித்து பிதா குமார் பசுசாமி ஆதாம் முழு உலகத்துக்கு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா முழு உலகத்துக்கு எங்கள் சபை குளோபல் சர்ச் ஆடுவரே ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வருவோம். ஆடுவரே பரிந்து பேசுகிறதாவே முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன், பரிந்து ஆதாமின் சிந்தைமான கிறிஸ்துவ சிந்தை ஜீவன், தேவ நீதி வித்தில் பிதாக்குமார் ஆதாம் முழுவதுக்கு 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க 816 கோடி இயேசு ஜீவன், பரிவு ஜீவன், பிதாக்குமார் பசுவாக்கு ஆதாம் முழு உலகத்துக்கும் வாய்நெல்லாம் வெளிப்பத்து, இடைவிடா வெளிப்பத்து, எக்காலத்து வெளிப்பது, சோதமான அசுத்தாய் தோற்றம், பசுத்தாய் தேவதூரம் உலகத்தில் அலையலையாய் கிராமங்கள் தோறும், பட்டங்கள் தோறும் மாம்சமானி அவருக்கு உண்டாகிருக்கதா. பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்தை தரித்து உண்டாகும். நீரே திராட்சை செடி மாம்சமானி அவரும் 816 கோடி அதிகமான மக்கள் தொகை இயேசு ஜீவன், பரிவு ஜீவன், தேவதற்கு ஆதாம் வாய்நெல்லாம் இணைத்து விடுகிறாங்கதா. மிகுந்த கடிகளுக்கு 1000 பேரான தேவன் முழு உலகத்தில் கட்டவித்து கதா. பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தத்துக்கு, பாதாளத்துக்கு, அழிவு, நாசம், வெள்ளங்களுக்கு, பெருமழைகளுக்கு, போகங்களுக்கு, விபச்சார, சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, பாதாளத்துக்கு, கொலைகளுக்கு, வெறிகளுக்கு, எல்லா பிசாசுகளுக்கு தப்பிக்கும்படி இயேசு ஜீவன், பரிவு கோடா கூடிய பிதாக்கு ஆதாம் முழுவதுக்கு வாய்நெல்லாம் வெளிப்பத்து, இடைவிடா வெளிப்பத்து, எக்காலத்து வெளிப்பது, சோதனை வெளிப்பத்துக்கிறதா. அசுத்தாய தோற்றம், பசுத்தாய தேவதூர் பணிவிடை மாம்சமானி அவருக்கு உண்டாவிடுகிறதா. பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில். எல்லா ஜபத்தில் இருக்கிற மிக ஜீவனில் நல்ல பிதாவே, கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயரில்
அடுத்த என்னுடைய பெயர் பாஸ்டர் கிறிஸ்ராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, கிறிஸ்ராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, இந்த சேனல் எஃப்சிசி வெள்ளூர் இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதை நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 6/12/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் சுற்றி பகுதியில் பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தியை பரிபூர்ண நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.